ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வியோட நம்ம செஷனை ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஹாட் வாட்டர்ல போட்ட சால்ட் கொஞ்ச நேரத்துல எங்க போகுதுன்னு தெரியாம காணாம போயிடுது. ஆனா அதே தண்ணி கூல் ஆகும்போது எப்படி அந்த சால்ட் திரும்ப கீழ வருது? இந்த மேஜிக்கு பின்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், சால்யூபிலிட்டி. இது வெறும் டிசால்விங் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நிறைய விஷயம் இருக்கு. லெட்ஸ் டைவ் இன் அண்ட் see what it is. ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த சால்யூபிலிட்டினா என்ன, அதோட கோர் ஐடியா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொன்னா சால்யூபிலிட்டிங்கிறது ஒண்ணுமே இல்ல. அது ஒரு லிமிட். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்ல மேக்ஸிமம் எவ்வளோ சால்யூட்டை கரைக்க முடியுமோ அந்த லிமிட்க்கு பேர் தான் சால்யூபிலிட்டி. அதுக்கு மேல ஒரு சின்ன கிறிஸ்டல் கூட டிசால்வ் ஆகாது. தட்ஸ் தி கீ. இட்ஸ் அ ஹார்ட் லிமிட். இப்போ உங்க எக்ஸாம்க்கு தேவையான பெர்ஃபெக்ட் எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷனை பார்க்கலாம். இதை நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2 கீவேர்ட்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் மாறினா சால்யூபிலிட்டியும் கண்டிப்பா மாறும். சரி, இப்போ லிமிட் கான்செப்ட் புரிஞ்சுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த லிமிட்டை ரீச் பண்ணா என்ன ஆகும்? அதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட். லெட்ஸ் லுக் அட் திஸ் இன் மோர் டீடைல். ஒரு சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அன்சாச்சுரேட்டட் ஸ்டேஜ். இன்னும் நீங்க சொல்யூட் ஆட் பண்ணா அது கரையும், நோ ப்ராப்ளம். அடுத்து சாச்சுரேட்டட் ஸ்டேஜ். இப்போ அந்த சொல்யூஷன் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு, இட்ஸ் ஃபுல்னு சொல்லலாம், இனிமே இடம் இல்ல. தேர்ட், இதுக்கும் மேல நீங்க ஆட் பண்ணா அது கரையாம அப்படியே கீழே தங்கிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிரெசிபிடேஷன். இந்த 3 ஸ்டேஜும் அன்சாச்சுரேட்டட், சாச்சுரேட்டட், பிரெசிபிடேஷன் இதெல்லாம் மறந்து போகாம இருக்க வாங்க ஒரு சூப்பர் அனாலஜி பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம யூஸ் பண்ற சால்வெண்ட், அது வாட்டரா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், அதை ஒரு பார்க்கிங் லாட்டா நினைச்சுக்கோங்க. அந்த பார்க்கிங் லாட்ல ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் தான் இருக்கும். இப்போ இந்த டேபிளை பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா புரியும். பார்க்கிங் லாட் தான் நம்ம சால்வெண்ட், உள்ள வர கார்ஸ் தான் நம்ம சொல்யூட். பார்க்கிங் லாட் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், கரெக்டா? அப்போ எக்ஸ்ட்ரா கார்ஸ்க்கு இடம் இல்லாம வெளியே வெயிட் பண்ணோம்ல, அதுதான் precipitate. So the whole idea is parking capacity is basically the solubility. அப்போ ஹீட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அதான் எங்க சாமே கரிசேனா. ஹீட் பண்றது அந்த பார்க்கிங் லாட்டை பெருசு பண்ற மாதிரி. புதுசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கிங் ஸ்பேசஸ் கிரியேட் ஆகுது. சோ கெப்பாசிட்டி, அதாவது சால்யூபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. இன்னும் நிறைய கார்ஸ், அதாவது சொல்யூட் உள்ள வர முடியும். ஓகே, analogy லாம் சூப்பர். ஆனா இந்த கான்செப்ட் நிஜமாவே எங்க யூஸ் ஆகுது? Let's see. From molecules to medicine வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் இருக்கு. ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை பார்த்தா வெளியே பார்க்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கும். ஆனா உண்மையில மாலிகுலர் லெவல்ல இட்ஸ் வெரி பிஸி. அது ஒரு டைனாமிக் ஈக்குலிபிரியம். என்னன்னா 2 வேலை ஒன்னா நடக்குது. கீழே இருக்கிற சாலிட் கிறிஸ்டல்ல இருந்து கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்துல தண்ணியில இருக்கிற கொஞ்சம் டிசால்வ் பார்ட்டிகல்ஸ் திரும்ப போய் அந்த கிறிஸ்டலோட ஒட்டிக்கும். இந்த டிசால்விங் ரேட்டும் கிறிஸ்டலைசிங் ரேட்டும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போதான் நம்ம அதை சேச்சுரேட்டட்னு சொல்றோம். இந்த டைனமிக் ஈக்குலிபிரியம் பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி இருக்கு. அதுதான் ரீகிறிஸ்டலைசேஷன். இது கெமிஸ்ட்ரி லேப்ஸ்ல கெமிக்கல்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, ஒரு இம்பியூர் சாலிடா எடுத்து ஒரு ஹாட் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணணும். ஏன்னா ஹாட் சால்வெண்ட்ல சால்யூபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸ்டெப் 2, அப்புறம் அந்த சொல்யூஷனை மெதுவா கூல் பண்ணணும். கூல் ஆகும்போது என்ன ஆகும்? சால்யூபிலிட்டி குறையும். ஸ்டெப் 3, அப்போ நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் அழகா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணி வெளியே வரும். ஆனா அந்த இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் அந்த சொல்யூஷன்லயே தங்கிடும். தட்ஸ் இட், பியூரிஃபிகேஷன் டன். ஓகே, இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஹீட் பண்ணா சால்யூபிலிட்டி ஜாஸ்தி ஆகும்னு. பட் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? லெட்ஸ் see. இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளியரா இருக்கும். சாலிட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இன் வாட்டர், டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா சால்யூபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகும். மோர் சுகர் வில் டிசால்வ். பட் ஃபார் கேஸஸ் லைக் ஆக்சிஜன் ஆர் CO2 இன் வாட்டர் இது கம்ப்ளீட் ஆப்போசிட். டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா சால்யூபிலிட்டி குறைஞ்சிடும். அந்த கேஸ் தண்ணியை விட்டு வெளியே போயிடும். நீங்க ஒரு சோடா பாட்டிலை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? அதுல இருக்கிற ஃபிஸ் எல்லாம் போயிடும்ல. அது இதனால தான். சரி, இப்போ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ ஃபைனலா இந்த டாபிக்ல நீங்க என்ன கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்? ஜஸ்ட் 3 விஷயம். ரிமெம்பர் தீஸ் 3. நம்பர் 1, த கோர் ஐடியா. சால்யூபிலிட்டிங்கிறது ஒரு லிமிட், ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். நம்பர் 2,
த மென்டல் பிக்சர், அந்த ஃபுல் பார்க்கிங் லாட்டை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அது சேச்சுரேட்டட். நம்பர் 3, த ரியல் எக்ஸாம்பிள், ரீகிறிஸ்டலைசேஷன். இது கெமிக்கல்ஸை பியூரிஃபை பண்ண யூஸ் ஆகுற ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். பாத்தீங்களா, இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். தி கோர் ஐடியா, 1 மென்டல் பிக்சர் அண்ட் 1 ரியல் எக்ஸாம்பிள். அப்புறம் எக்ஸாம்ஸ்ல சாலிபிலிட்டி டாபிக்கை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்.